GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. 15 வருஷமா கால் வெங்கடண்ணா செலிப்ரேட் பண்ணிடலாமா? சூப்பர், வாழ்த்துக்கள். ஸ்டெப்பிங் இன்டு கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுல. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கை தட்டி நன்றி. கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு, கிளாஸ்மேட்டு இப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுன்னு ஹவுஸ்மேட், இதையும் கேள்விப்படு, இதுவும் கேள்விப்பட்டு, எல்லாத்தையும் கேள்விப்பட்டல. அவங்கள்ட்ட யாரையா கேள்வி கேட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றது அனுபவிப்பேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீ தியேட்டருக்கு போன அனுபவிப்பேன். நான் இங்கே சினிமாவுக்கு வந்தது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லாமே சிவானா மூலயமா தான். எனக்கு அவர் கூட இருந்ததே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் அந்த டைமில் இருந்தது. சென்னையில் இறங்கினோடனே முதல் நாள் யார் வீட்டு வாசல் இருந்ததுன்னா சிவகார்த்திகேயன் வீட்டு வாசலில் தான் இருந்தது. அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய பர்த்டே அன்னைக்கு அந்த சென்னை அன்னைக்கு தான் வந்து அவர் வீட்டு வாசலில் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ப்பு தேடவே வெளில கிளம்புனேன். இப்போ என்னுடைய குருவா தாம்சன் அண்ணன் வந்து அந்த கலக்போத்தியார் ஷோவில் இருக்கார். அவர்கிட்டேருந்து தான் ரைட்டிங்குன்ற ஒரு விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு சில படத்துக்குலாம் ரைட் பண்ணுறேன்னா அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே அதை பண்ணிட்டோன்னா அது வேல்யூ கிடையாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு பண்ணக்கூடாது. ஒன்று பண்ணால் அது பெஸ்ட்டாக பண்ணணும், இல்லைனா அதை பெஸ்ட்டாக பண்ணுற வரைக்கும் அதை பண்ணக்கூடாது. தொழில் இப்போ நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே அந்த செய்கிற தொழில் நமக்கு தெய்வம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். சின்னதாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சு அதுதான் இப்போ 15 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அது என்னென்னா அப்போது இது வந்து இந்த இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜென்ரலாக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம என்ன முடியுமோ நம்ம ஜென்வனாக அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ நம்மளோட எக்ஸலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. இதை ஒழுங்காக பண்ணலைன்னா திரும்ப தண்ணி கேன் போடணும், திரும்ப மளிகைகளில் போய் நிற்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இதை ஒழுங்காக பண்ணிட்டா தப்பிச்சிடலான்றது தான். ஸ்டெப்பிங் இன்டு கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுல. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கை தட்டி நன்றி. நம்ம தான் நம்ம கனவை சுமந்துட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம நம்பி நம்ம அடுத்த 10 வருஷத்துலேயே 20 வருஷத்துல இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணி நம்ம நடந்து போயிட்டு இருப்போம். ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை அண்ட் இப்போ நீங்கள் வந்த பாதைக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்க நம்பிக்கையும் எப்படி நான் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக 15 நம்ம நடிக்க ஆரம்பித்தது தான் 15. தேட ஆரம்பித்ததுன்னு பார்த்தா 19 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 2006 ஆரம்பித்தது. சின்னதாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சு அதுதான் இப்போ 15 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அது என்னென்னா அப்போது இது வந்து இந்த இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜென்ரலாக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம என்ன முடியுமோ நம்ம ஜென்வனாக அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ நம்மளோட எக்ஸலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. இது என்னவா வரும், நம்ம எந்த இடத்துக்கு பொசிஷன் ஆகும்ன்றதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. இது வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸான இடம் தான். அதனால வந்து இன்னும் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா இது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்ற நம்பிக்கை, லைஃப்பில் நிறைய மேஜிக் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. எந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு இவ்வளோ ட்ரைவ் பண்ணுச்சு? வேறு ஒன்றும் இல்லை, இதை ஒழுங்காக பண்ணலைன்னா திரும்ப தண்ணி கேன் போடணும், திரும்ப மளிகைகளில் போய் நிற்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இதை ஒழுங்காக பண்ணிட்டா தப்பிச்சிடலான்றது தான். இல்லை அதுதான், அதுக்கு நடுவில் அந்த ப்ராசஸில் வலி இருக்கும்ல. சரி நம்ம இவ்வளோ முட்டி மோதி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது மறுபடியும் போயிடலாமான்னு ஒரு யூட்டன் போட்டிங்களா? இல்லை யூட்டன் போட்டேன். அது எப்போனா ஒரு 5-6 வருஷத்தில் யூட்டன் போட்டேன். யூட்டன் போட்டதுக்கப்புறம் தான் அது ஒன்றுமே இல்லை, பின்னாடி எல்லாமே எம்டியாக இருந்துச்சு. நம்ம வந்த பாதையில் எதுவுமே இல்லைன்னதுக்கப்புறம் இன்னொன்றும் இருந்துச்சு. இங்கே தான் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். 6 வருஷத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது இன்னொரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இன்னொரு தொழிலோ போய் தேடுறது வந்து நியாயம் இல்லாததுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இங்கேயே ட்ரை பண்ணுவோம், என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு. திரும்பவும் ஆரம்பிச்சிருவோன்ட்டு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிச்சது. ஒரு டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகிட்டு அது தேடினா அது இதை விட பயங்கர கஷ்டம். நடிக்க வாய்ப்பு தேடுறதை விட அது ரொம்ப கஷ்டம், டப்பிங் வாய்ப்பு தேடுறது. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் அந்த கேரக்டர் வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, க்ரௌடில் அப்படி தான் போக முடியும். அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அதுக்கு நம்ம இங்கேருந்தே எதை ஆரம்பித்தோமோ அதுலேயே ட்ராவல் பண்ணி போயிடலான்ட்டு திரும்ப முதல்லேருந்து நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்து அப்படியே ஒன்றுமா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து இப்போ மக்கள் கொண்டாடும் நாயகனாக மாறி காளி வெங்கடண்ணா வந்து ஒரு பெரிய ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. லைக் நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு மேஜிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைஃப்பில்? எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வெள்ளிக்கிழமை டக்குன்னு ஒரு அடுத்த நாள்லேருந்து வேறு ஒன்றா தெரியும்ல, வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து வேறு ஒன்றும் மாறும்ல. அது மாதிரி வந்து எனக்கு முண்டாஸ்பட்டி தெகடிலாம் வரும்போது அப்படி இருந்துச்சு.
எப்படின்னா நம்ம அதுக்கு நாள் வரைக்கும் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நான் அப்படி தான் எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படம் வரும். நான் ஓடுற படத்தில் சின்ன ரோலாக இருக்கும். பெரிய ரோல் நடித்த படம் ஓடாது. இப்படியே போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அப்புறமா பார்த்தா ரெண்டுமே நடக்குது. பெரிய ரோலும் நடித்து அந்த படமும் ஹிட் ஆகுது, பயங்கரமாக ஹிட் ஆகுது. அது இருக்குல்ல அந்த அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அப்படியே அடுத்த நாள் அந்த சாட்டர்டே சண்டேல அந்த வீக்கெண்டே நமக்கு வேறு உலகமே பயங்கர பிரைட்டாக தெரியும்ல. ஸோ அது மாதிரிலாம் வந்து அந்த டைமில் நடந்தது. எதிர்பார்க்காத மேஜிக்னு இல்லாமல் எதையுமே எதிர்பார்க்காம இருந்துக்கிறாங்கல்ல, அதுதான் பெரிய மேஜிக் நடத்தும். ஓகே. உண்மையாகவே நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் நம்மளுடைய கோலை நோக்கி போகும்போது அது நடக்கும். ஏன் இப்போ நான் காளி வெங்கட் அண்ணனுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு காளி வெங்கட் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பாலசரவணன் அண்ணன்கிட்ட நிறையா சொல்லுவேன். அவர் வந்து இப்போ ஒரு காமெடியாக பண்ணிருக்காருல்ல, அப்போ எனக்கு வந்து பாலசரவணன் அண்ணனை வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டராக பார்க்கணுன்னு ஆசை. அவர் காமெடின்னு மட்டும் இல்லை, அவர் நல்ல அவர் வந்து விலங்குல நம்ம ஒரு அது மாதிரி அவர் ஒரு நல்ல கேப்பபிளான ஆக்டர். அதை வந்து நான் யார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, நீங்கள் காளி வெங்கட் அண்ணன் எடுத்துக்கோங்க. ஒரு படத்தில் முண்டாசுப்பட்டின்ற ஒரு படத்தில் ஒரு காமெடினா இதை பண்ணாங்க. இப்போ காளி வெங்கட் அண்ணன்ட்ட நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டராக தான் பண்ணுவார். நேற்று நான் ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தேன் என்னென்னா, நீங்கள் மற்ற ஆக்டர்ஸை பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து இந்த கேரக்டர் நடிச்சாருன்னு தோணும். ஆனால் இதில் காளி வெங்கட் அண்ணன் தெரியவே மாட்டார், அந்த கேரக்டர் மட்டும் தான் தெரியும். அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்லுவேன் பாலசரவணன். நீங்கள் அந்த மாதிரி இப்படிலாம் சொல்லி மூத்த நடிகன் ஆக்கிறாதீங்கன்னு. இல்லைண்ணா, எங்களுக்கு அந்த சாக்லேட் மேட்ரு ஒன்று சொல்லும் போது பதட்டமாக இருக்கு நமக்கு. 15 வருஷம் ஆச்சு நம்ம வந்து வருஷமே போனது தெரியாது. ஆமாம் ஓடிடுது. ஆமாம், ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு கேரக்டராக தான் நான் பார்த்துருமே தவிர அந்த இடத்துல காளி வெங்கட் அண்ணனே பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு கதாபாத்திரமும் அதை அடாப்ட் பண்ணி பண்ணுறது நிறைய கற்றுக்கணும் உங்ககிட்ட. நன்றி ஐயா, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. குரு பூர்ணிமா சொல்லுவாங்களே, நம்மளுக்கு வந்து ஒரு குரு எப்பயுமே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து அவங்கள மாதிரி வரணும், அவங்களுடைய ஃபுட் பாத்தில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்பீங்களா, இவர் தான் நான் வந்து இன்ஸ்பிரேஷனாக செட் பண்ணியிருக்கேன், குருவாக செட் பண்ணியிருக்கேன், அந்த மொமெண்ட் அப்படியே கொஞ்சம்? சிவானா தான். லைக் நான் இங்கே சினிமாவுக்கு வந்தது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லாமே சிவானா மூலியமாக தான். ஸோ என்ன சொல்கிறது, கனால் அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் பண்ணாரு. நான் முன்னாடி ரஜினி முருகன்ல சிவானோட தம்பியாக நடிச்சிருப்பேன் நான். ஸோ நிறைய போர்ஷன் அதில் வரல. ஸோ எனக்கு அவர் கூட இருந்ததே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் அந்த டைமில் இருந்தது. அண்ட் சினிமாக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் நான் அவரை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ சினிமானா எனக்கு அவர் தான் குரு. உங்கள் குருவை பற்றியா? குருன்னு நம்ம ஒருத்தரை வந்து அடைச்சி ஒரு வட்டத்துக்குள்ளே ஒருத்தரை சொல்ல முடியல. எனக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்திருக்கேன். அதில் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு மென்டார் மாதிரி இருந்ததுன்னா, எனக்கு விஜய் பிரபாகரன் ஒரு டைரக்டர், அவர் தான் எனக்கு வந்து நடிப்பை பற்றி எனக்கு இருந்த ஒரு அந்த இமேஜினேஷன்லாம் வந்து அந்த ஃபேக்கான இமேஜினேஷன்லாம் உடச்சிட்டு எப்படி நேச்சுரலாக நடிக்கணும்னு அவர் தான் ஃபஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல நினைவு கூறலாம், விஜய் பிரபாகரன் அவர் பேர். சூப்பர். அப்பப்போ லைக் ஞாபகம் வச்சுக்கிறது, ஆமாம், ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்பப்போ. ஆமாம், சூப்பர்ண்ணே. நீங்கள்? என் அண்ணன் சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து ஒருத்தர் 2 பேர்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து நான் இங்கே சென்னைக்கு வந்தோன்னே நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து சென்னையில் இறங்கினோடனே முதல் நாள் யார் வீட்டு வாசல் என்னன்னா சிவகார்த்திகேயன் வீட்டு வாசலில் தான். அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய பர்த்டே அன்னைக்கு தான் சென்னை February 17 அன்னைக்கு தான் வந்து அவர் வீட்டு வாசலில் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ப்பு தேடவே வெளில கிளம்புனேன். அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். இப்போ என்னுடைய குருவா தாம்சன் அண்ணன் வந்து அந்த கலக்போத்தியார் ஷோவில் இருக்கார். அவர்கிட்டேருந்து தான் ரைட்டிங்குன்ற ஒரு விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு சில படத்துக்குலாம் ரைட் பண்ணுறேன்னா அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அதே மாதிரி தனுஷ் அண்ணன் வந்து பவர் பண்டியில் ஆக்டிங்னா என்னன்றதை அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் நடிப்பு அப்படின்றத அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி நான் நேராக போய் கேட்காம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது கமல் சாரோடைய ஆக்டிங் நிறைய பார்த்து தெரிஞ்சிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ சின்ன பையன் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னா அவங்ககிட்டேருந்தே நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். பாரதி ராஜா சார் கூட கல்வன் நடித்தேன். அவருடைய 65 படத்துக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு. அந்த மொத்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஒரே படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாரு, நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். மொரிஷியஸில் போயிட்டு நான் ஷூட் பண்ணிட்டு வருவேன். ஒரு ஷார்ட் மிஸ் ஆகிருக்கும், என் வீட்டு மொட்டை மாடியே நான் மொரிஷியஸாக மாற்றி அது எந்த மாதிரி க்ளோஸ் வச்சா எந்த மாதிரி நான் அதை காட்ட முடியுன்றதுலாம் அவர் பிளான் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாண்ணா, இப்போ நீங்களும் அடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு மாறிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் ஆக போகிறீங்கன்ற கனவுலாம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்பப்போ அதுவும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த ஒரு பரிமாணத்தில் நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற அதை பற்றியான அப்டேட்டு. அதுதான் ஒரு சில ஒரு படம் முடிச்சிட்டேன். இன்னொரு 5 நாள் தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு படம் வந்து பிச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே அதை பண்ணிட்டோன்னா அது வேல்யூ கிடையாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு பண்ணக்கூடாது. ஒன்று பண்ணால் அது பெஸ்ட்டாக பண்ணணும், இல்லைனா அதை
பெஸ்ட்டாக பண்ணுற வரைக்கும் அதை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, என்ன மாதிரி ஸ்கிரிப்டா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் தான். அந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட்லேயே மக்களுக்கும் கனெக்ட் ஆகணும், ஸ்போர்ட்ஸுக்கு கனெக்ட் ஆகணுன்றது இல்லை. ஒரு பர்சனலாக வந்து யார் எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்களோ அது அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதை நம்ம எப்படி கொண்டாடணுன்ற ஒரு இடத்துல நம்ம தொழில் இப்போ நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே அந்த செய்கிற தொழில் நமக்கு தெய்வம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அண்ட் ஒரு ஸ்டேஜில் கூட நீங்கள் ஒரு ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இல்லை லுக் லைக் பிரியார் மாதிரி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி, இல்லை நானும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்பாட்லேயே நீங்கள் போட்டிங்க. அது நிறைய பேர் கனெக்ட் ஆச்சுன்னா அது நெகட்டிவாகவும் நிறைய பேர் வந்து ஏன் அப்படி வந்து ஒரு கமெண்ட் அவ்வளோ பேர் நடிகர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கன்வெர்ட் ஆச்சு. அதுதான் உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சா? எனக்கு அது வருத்தம் கிடையாது பிரதர். ஆக்சுவலி வந்து அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோன்னு ஒன்று இருக்குது. நீ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஆமாம் சார், கண்டிப்பாக என்னையும் நீங்கள் ஒரு பிரதீப் ரங்கநாதனா பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நாளைக்கு நான் அப்படி வந்துட்டேன்னா உன்னை பார்க்கறதுக்கு தீனா மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு வேற ஒருத்தனை சொல்கிற மாதிரி நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணும். அவள் தான். சூப்பர்ண்ணா, இது இன்ஸ்பிரேஷனாக இருக்குண்ணா. சூப்பர், யுவர் இன்ஸ்பிரேஷன். குருவில் நான் சினிமாவில் என்னோட முதல் படத்தோட டைரக்டர் தான் சங்கர் ராமகிருஷ்ணன் சார். முதல் படம் 18ஆம் படின்ற படம் தான். அப்போது அது ஒரு டைரக்டர் தான். அவர் தான் எனக்கு அந்த ஒரு பொசிஷனில் இருக்க குருவோட. அவர் அன்றைக்கே நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஆக்டராக, அதில் மெயினாக ஒரு ஆக்டரானால் நல்லா இன்டர்வியூவில் பேசணும், அதுதான் நான் அதை ஃபாலோ பண்ண இல்லை. நானும் என்ன கற்றுக் கொடுத்துருக்காருன்னா இன்டர்வியூவில் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ப்ரொமோஷனுக்கெல்லாம். கண்டிப்பாக. ஆமாம், அப்போ அதை சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். ஆமாம், பட் அதனால் அவர் தான் என்னோட குரு. பின்ன பட் ரியல் லைஃப்பில் எனக்கு என்னோட தாத்தா பாட்டி அவர் தான். ஆனால் அம்மாவோட அப்பா அம்மா அவர் கூட தான் நான் வளர்ந்தது. பாட்டி இப்போ இல்லை, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. ஆனால் அப்போ தாத்தா இப்போ இருக்கு கூட. வயசு சொல்ல வந்தீங்க, அப்போ ஏதோ வயசு சொல்ல வந்தாங்க, பிளாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அல்ல தாத்தா பாட்டி அதை கன்ஃபியூஷன் ஆகுது. அப்பப்பா அம்மா தான் நம்ம மலையாளத்தில் கூப்பிடுவாங்க, அதனால அப்பப்பா இப்போ கூட இருக்கு. அப்போ அவர் தான் எனக்கு எப்போவுமே இன்ஸ்பிரேஷன். அவர் தான் நம்மளோட ஒரு அந்த சின்ன வயசுல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அவர். சூப்பர். அதாவது இப்போ பேசும்போது பல தடங்கள் வருது, உங்களை வந்து லாக் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் லொக்கேஷனில் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது இவர் எப்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு மென்டலி. அப்போ எனக்கு அந்த எல்லாமே மறந்து என்ன பண்ணணுன்னே அது மறந்து போகும். சூப்பர். இப்போ நம்ம பாசிட்டிவ் விஷயங்கள் அபவுட் அர்ஷா பற்றி பேசுகிறேன். ஏன்னா இவ்வளோ நம்ம கிண்டல் பண்ணிட்டோம் நம்ம, அதனால எல்லாருமே அண்ணன் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் நீங்கள் கோஸ்டாரை பற்றி இவங்க கிண்டல் பண்ணுறாங்க நீங்கன்னா நான் விட்டுட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் பண்ண சொன்னதே அவர் தான். இல்லை, அவங்க வந்து எவ்வளோதான் கலாச்சாரம் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அண்டு அவங்க எத்தனை ஒரு ரீடேக்ஸ் வந்தாலும் அவங்க லாங்குவேஜ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தமிழில் அவங்களுக்கு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி உட்காந்து எழுதி மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட்டுக்கு வந்தால் அந்த வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தவிர்த்து மற்றபடி எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணிடுறாங்க. சூப்பர். அந்த மாதிரியா மலையாளத்தில் எழுதி தான் பை ஹார்ட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் டஃப் இல்லை. பட் நீ இன்னும் ஒரு 2-3 படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இவங்களாம் வந்துட்டு டஃப் கொடுப்பீங்க. ஆமாம், அப்போ ஒரு இன்டர்வியூ வைக்கணும். எஸ், அப்போ இவங்க நீங்கள் கிண்டல் பண்ணுங்க. நான் ஐ வில் பி தி வின்னர். எஸ். ஆனால் சரி, படத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஹாரர் ஃபேண்டசி அப்படின்னும் போது யூஸ்வல் படங்களில் இருக்க மாதிரி வந்துருமா, கடந்து போயிடுவோமா, இல்லை சம்திங் வித்தியாசமாக இருக்கும், இந்த படம் நம்ம மனசில் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கு? இது வந்து நிச்சயமாக ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறத விட உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற யூனிக்காக இருக்கும். யூனிக்காக இருக்குன்ட்டு வேறு எங்கேயும் இழுத்து கொண்டு போகாது இந்த படம். உங்களை ரொம்ப எளிமையாக இந்த எவ்வளோ எளிமையாக வந்து மக்களுக்கு சொல்ல முடியுமோ அப்படி டைரக்டர் இதை கன்வே பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் இதில் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷனும் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ஃபுல் ஃபன் லோடடாக இருக்கும். தீனாலாம் இருக்கார், அப்துல்லா, இதுன்னு ஒரு எல்லா கேரக்டருக்குமே ஃபன் இருக்குது. அது ஹர்ஷாக்கெலாம் ஆமாம் பயங்கரமான ஃபன் இருக்குது. ஹர்ஷா, வினோதினி, அங்கே எல்லாருக்குமே எல்லாத்தையும் தாண்டி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பயங்கர பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே போய் ஒரு எண்டில் ஒரு பயங்கர ஃபீல் குட்டான ஒரு எமோஷனோட முடியும் படம். இந்த ஹவுஸ் மேட்ச்னோடனே நம்ம ஆரம்பத்தில் இந்த கேள்வி கேட்கணுன்னு இருக்கோம். கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு, கிளாஸ்மேட்டு இப்போல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுன்னு ஹவுஸ் மேட்ஸ். இதையும் கேள்விப்படு. இதுவும் கேள்விப்பட்டு எல்லாத்தையும் கேள்விப்பட்டல. அவங்கள்ட்டலாம் யாரையா கேள்வி கேட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இது ஹவுஸ் மேட்ச் அப்படின்றது அனுபவிப்பேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீ தியேட்டருக்கு போன அனுபவிப்பேன். இந்த இன்டர்வியூ முடிவதுக்குள்ளேயே நிறைய அனுபவிப்பேன். அது ஒன்று இருக்கு இந்த ஹவுஸ். அது வந்து ஹவுஸ்மேட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அண்ணனுக்கு நிறைய தெரியும். ஏன்னா எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால அண்ணன் சொல்லுவாங்க. அண்ணன் சொல்லுங்க. ஹவுஸ்மேட்ஸ்னா ஹவுஸ்மேட்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்னா ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற போது என்ன
டிஃபைன் ஹவுஸ்மேட்ஸ். இல்லை, மிடில் கிளாஸான ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் லவ் செய்த கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அப்படின்னா அதே போல் இன்னொரு வீடு தான் காளி வெங்கட் சார் அண்ட் வினோதினி மேம், ஒரு குட்டி பையன் கென்லியில் அவர். அப்போ இந்த 2 ஃபேமிலியிலும் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். அதை எப்படி சால்வ் பண்ணும் அதுதான் ஸ்டோரி. இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் பே. ஆனால் எதை சொன்னா ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிடுறான். அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக ஒரு வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிறான். ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் தான் அங்கே இருக்க போகுது. ஸோ அதில் காளி வெங்கனும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபேண்டசியான ஒரு விஷயம் நடக்குது. அது எப்படி அந்த பேய் வச்சு சமாளித்து இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்கிறது தான் ஹவுஸ்மேட்ஸ். ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. August 1 படம் பார்த்துட்டு போஸ்ட் ரிலீஸில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். சரி, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. So much. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.